ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் டைமண்ட் எபிக்ஸ். ஆமாம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதே இடம்தான். அந்த இடம் பேர் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் 30/12/2023 அன்று திறந்து வைக்கப்பட்ட இடம்தான். இதை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காகவும் நானும் இங்கே வந்து இந்த பேருந்தில் அனுபவம் பெறணுன்றதுக்காகவுமே இங்கே வந்து இந்த பேருந்தோட அனுபவங்களை பற்றி சுட்டி காட்டுறேன், ரெடியாக இருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் மே ஹெல்ப் யூ. இது நம்ம கூட யார் வந்தாலும் அமர்ந்துக்குள்ள 3 அடுக்கு சேர்கள், சுற்றளவு அதிகம். அதுக்கேற்ற மாதிரி பாதையும் உள்ளே போக, லிஃப்ட்டு ஓப்பனாக, நம்மளும் அதுலேயே ஏறி உள்ளேருந்து கீழ் வழியாக பேஸ்மெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கனாலே உங்கள் பார்வையில் உங்களுக்கு தெரியும் எஸ்கலேட்டர். இது போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்க்கணுன்றதுக்காகவே நடைப்பயணம் நடக்கவே முடியாதவங்களுக்காகவே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது மூலிமா நீங்கள் உள்ளேயும் போகலாம், இல்லை நடைபாதைகள் இந்த மாதிரி ஓவியங்களை ரசிச்சுக்கிட்டு நடந்தும் போகலாம். இந்த மாதிரி இருக்க கார்டன் வியூஸில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நடந்தும் போகலாம். உள்ளே ஏறுறபடி இதுதான். இது வழியாக நம்ம உள்ளே போய் பார்க்க போகிற இடம்தான் பேருந்து நிலையம். இது ஒரு அழகே உதய சூரியன் தான். சூரியன் உதைப்பது காலை, ஆனால் ஒளிர்வது மாலையில் மட்டுமே. அதுதான் நிஜமான ஒரு உண்மை. அதை நம்ம கிளாம்பாக்கம் நம்ம கண் முன்னாடி அழகாக காட்டியிருக்காங்க. மின்னும் ஒளி விளக்கில் மின்னுவதோ இந்த கிளாம்பாக்கம் நிலையம். இந்த பேருந்து முனையத்துலேருந்து நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் எங்கே போகணுன்னாலும் இங்கேருந்து நீங்கள் கிளம்புனா போதும். இங்கே இருக்க குத்துவிளக்கு 7 அடின்னு நினைக்காதீங்க, 700 அடி ஆகிட்டு இருக்கும். இதுக்கு ஏணி போட்டு தான் ஏறிக்கும் விளக்கே ஏற்றணும். இங்கேருந்து நீங்கள் உள்ளே போய் தண்ணி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வெயிலுக்கு கூலிங்கான வாட்டர் கிடைக்கும். பனி நேரத்தில் சூடான வாட்டர் கிடைக்கும். நீங்கள் உள்ளே போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? சங்கீதா ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் கணபதி பவன் இருக்குது. பிரியாணி வேணும்னா கூட பிரியாணி ஷாப் இருக்குது. சிப்ஸ் எனிதிங் இருக்குங்க உள்ள. இந்த ஈவினிங் டைமில் இங்கேருந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போகணுன்னா இங்கே கிடைக்காத பஸ்ஸே கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே போகணுன்னாலும் இங்கேருந்து பஸ் இருக்குது. வெயிட் பண்ணணுன்னா கூட வெயிட் பண்ணி உக்காந்துருந்து இங்கேருந்து கிளம்பலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல. ஃபோனில் சார்ஜ் இல்லையா? சார்ஜ் போட்டு கிளம்புங்க. தாய்மார்களுக்கு தேவையான இடமும் இருக்குது. இங்கே நல்ல கழிப்பறை, சுத்தமான இடம் இருக்குங்க. உண்மைங்க, நீங்கள் இங்கே பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி அழகான ஒரு இடத்த கட்டித்தந்த நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி 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 நிறைய தடவை சொல்லுங்கள். இந்த மாதிரி உட்காந்து இருக்கணுன்ற ஒரு இடம் யாராலையும் யோசிக்க முடியாது. நமக்காகவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்திருப்பாங்க. வரக்கூடிய இடம். இங்கே ஷாப்பிங்னு வரணுன்னாலும் நீங்கள் சென்னையில் போய் ஷாப்பிங் பண்ணுவீங்களா? எக்ஸ்பிரஸ் பண்ணி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கிளாம்பாக்கம் வந்தால் போதும். அந்த ஒரு இடம் போதுங்க. அங்கேருந்து நீங்கள் கிளம்புற எல்லா தேவையான பொருட்களும் கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்களா அதோட அழகை? இங்கேருந்து நம்ம கிளம்பி கீழே போவோம். இதுதான் நம்ம வெளியே வர இடம். வெளியே வந்து பார்த்தாலே தெரியும் இதோட அழகு. மின்னும் ஒளி விளக்கில் அவ்வளோ அழகாக இருக்கும் நைட்டில். சரி, நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கல் பார்க்கிங் இருக்குது, தேவையான இடமும் இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வண்டியில் வரல, பஸ்ஸில் தான் வந்தேன். ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பஸ்ஸில் வராமல் ஃப்ளைட்லேயாடா வருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறது எனக்கு கண்டு கழித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நன்றி.